அந்த பாட்டிக்கு 5,44,000 ரூபாய் ஒரு தொகை திரட்டி அவங்களுக்கு ஒரு லீஸ் வீடு ஏற்படுத்தி கொடுத்தாங்க. மதுரையில கமலம் பாட்டின்னு ஒரு பாட்டியை பத்தி பதிவு பண்ணோம். அந்த பாட்டியோட வயசு 80. அவங்க கடை போடுற இடத்துல இருந்து அவங்க வீடு வந்து 1.5 கிலோமீட்டர் தூரம். அந்த 80 வயசு பாட்டி டெய்லி அவ்வளவு தூரம் காலையில் நடந்து போயிட்டு 2 முறை அந்த ஜாமான்களை கொண்டு வந்து வைப்பாங்க. அவங்களுக்கு ஒரு மனநிலை சரியில்லாத பையன். ஸோ அந்த வீடியோ பதிவு பண்ணோம். ஸோ ஜென்ரலா நம்ம நல்ல உணவை மட்டுமே பதிவு பண்ணிட்டு வர்றதுனால நம்ம வீடியோக்கள் மேல உள்ள நம்பிக்கையின் காரணமா அந்த பாட்டிக்கு நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் எல்லாரும் சேர்ந்து 5,44,000 ரூபாய் ஒரு தொகை திரட்டி அவங்களுக்கு ஒரு லீஸ் வீடு ஏற்படுத்தி கொடுத்தாங்க. ஸோ ஒரு வீடியோ ஒருத்தருடைய வாழ்க்கையில எவ்வளவு பெரிய மாற்றத்தை பண்ண முடியுமா அப்படிங்கிற ஒரு ஆச்சரியத்தை எங்களுக்கே முதல் முறை கொடுத்தது அந்த வீடியோ எங்களுடைய சப்ஸ்கிரைபர் மூலமா. எனக்கு ஆப்பா கர்மன் தான், என் பேர் யாருக்கும் தெரியாது, ஆனா உங்ககிட்ட தான் சொல்லியிருக்கேன், யாருக்கும் என் பேர் தெரியாது. ஸோ அதுக்கப்புறம் நாங்கள் பண்ண பல வீடியோக்கள் மூலமா நிறைய பேருடைய வாழ்க்கையை ஒரு வீடியோவால் மாற்ற முடியுங்கிறத எங்களுடைய சப்ஸ்கிரைபருடைய ஹெல்ப் கொண்டு எங்களால் மாற்ற முடிஞ்சது. நாங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக உணர ஆரம்பிச்சோம். ஸோ அந்த மாதிரியான மனிதர்களை நோக்கி பயணிக்க ஆரம்பிச்சோம். என் முகத்தை முதல் முறையாக காமிக்கிறேன். ஸோ நான் தான் பிரபு, மெட்ராஸ் ஸ்ட்ரீட் ஃபுட்ல இருந்து. ஒரு யூடியூப்ல நம்ம வெளியே வரும்போது நம்ம முகம் தான் பரிச்சயமாக தெரியணும்னு நினைப்பாங்க. பட் நான் இதை ஆரம்பிக்கும் போதே முகம் தெரிய வேண்டாம்னு நினைச்சேன். ஆக்சுவலாக நானும் எல்லாரும் மாதிரி முகம் காமிச்சு தான் ஒரு ஃபுட் ரிவ்யூ சேனல் ஆரம்பித்தேன். பட் அது படுத்துக்கிச்சு. அதுக்கு காரணம் வந்து நான் வந்து ஆக்சுவலாக நிறைய சேனல்களில் ப்ரொடியூசராக ஒர்க் பண்ண ஒரு ஆள், அதாவது ஷோ டைரக்டராக ஒர்க் பண்ண ஒரு ஆள். நான் அங்கேயே ஆங்கரிங் பண்ணியிருக்கேன். ஸோ ஆங்கரிங் பண்ணும்போதே நான் உள்ள ஒரு டைரக்டர் உட்காந்துருப்பான், இப்படி பேசாத, இப்படி பண்ணாத அப்படின்னு சொல்லி எனக்குள்ளே ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் நடந்துகிட்டே இருக்கும். இப்போவுமே அது நடக்குது. அதனால தான் நான் வந்து ஒரு இயல்பாக பேச முடியல என்னால். ஸோ அது வந்து நான் ஒரு ஃபுட் வீலாகராக வரும்போது என்னோட முகம் காமிச்சு பண்றதுல அது ஒரு சிக்கலா நான் ஃபீல் பண்ணேன். ஸோ அதுக்கப்புறம் நம்ம யாரை பத்தி பதிவு பண்றோமோ அவங்க வாழ்க்கை தான் முக்கியம்னு யோசிச்சு ஸோ நம்ம முகம் காமிக்கிறத நிறுத்திடுவோம். இன்னொரு ஐடியாலஜி என்னன்னா, நம்ம ஒரு உணவை பத்தி பதிவு பண்ணும்போது என்னுடைய நோக்கம் என்னன்னா, இப்போ எனக்கு ஒரு ஃபுட்டு பிடிக்கும், பட் அதே ஃபுட் எல்லாருக்கும் பிடிக்குங்கிற அவசியம் இல்லை. ஸோ என்னுடைய டேஸ்ட்டை வந்து நான் மற்றவங்களுக்கு புகுத்தணும்னு நான் நினைக்கல, ஆசைப்படலை. ஸோ அதனால எப்பவுமே வந்து என்னோட முகம் காமிக்க வேணாம் அப்படிங்கிறத பேசிக்காக முடிவு பண்ணிட்டேன். இந்த பயணம் எப்படி ஆரம்பிச்சது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். நிறைய சேனலில் ஒர்க் பண்ணேன். நம்ம எங்கே போனாலுமே எனக்கு என்னன்னா, நம்ம தனியாக ஏதாவது ஒரு விஷயம் பண்ணணும் அப்படிங்கிறதா என்னோட சின்ன வயசுல இருந்தே ஆர்வம். அது ஒரு பக்கம். இன்னொன்று, நான் சென்னைக்கு வந்ததுக்கு காரணமே வந்து ஒரு நல்ல திரைப்படம் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக ஜேர்னலிசம் அண்ட் மாஸ் கம்யூனிகேஷன் நான் படித்தேன் மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில். ஸோ மெட்ராஸ் யூனிவர்சிட்டியை பொறுத்த வரைக்கும், அதாவது ஃபுல் டைமாக அங்கே யூனிவர்சிட்டியில் படித்தது. அங்கே பொறுத்த வரைக்கும் அரை நாள் தான் காலேஜ். அதுக்கப்புறம் நம்ம வந்து எங்கே வேணால் போகலாம். ஸோ அதை பிளான் பண்ணி அதுக்காகவே அந்த கோர்ஸ் எடுத்து ஒரு செட் ஆஃப் நண்பர்கள் உள்ளே வந்தோம். பட் அதுக்கப்புறம் சினிமாவில் தொடர முடியல, நிறைய காரணங்களால். மாறி ஒரு 4-5 பெரிய டெலிவிஷனில் ஒர்க் பண்ணேன். அதே சமயத்தில் ஒரு பக்கம். ஸோ இது ரெண்டுமே தான் இன்னைக்கு மெட்ராஸ் ஸ்ட்ரீட் ஃபுட் உருவாக்குறதுக்கு ஒரு காரணம். அது எப்படி காரணமாக மாறிச்சு அப்படின்னா, எங்கள் அப்பாவுடைய உடல்நிலை கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு 10 வருஷ காலத்தில் நிறைய உடல் ரீதியாக நிறைய பிரச்சனைகளை அவர் ஃபேஸ் பண்ணார். அது எதனால் அப்படின்னு நான் ஆரம்பத்தில் நான் சிந்திக்கவே இல்லை. ஒரு காலகட்டத்தில் அவர் வந்து நிறைய ஹாஸ்பிட்டலை நம்பியே அவரோட வாழ்க்கையை நடத்த வேண்டிய, மாத்திரைகளை நம்பியே நடத்த வேண்டிய ஒரு சூழல் அவருக்கு வந்தது. கிட்டத்தட்ட அவருடைய கடைசி காலகட்டத்தில் ஒரு 2-3 மாதம் வந்து ஹாஸ்பிட்டல்லே இருந்தார். ஸோ அப்போ நான் ஆக்சுவலாக யூடியூப்குள்ளே வந்துட்டேன். சேனல் ஆரம்பித்து மெட்ராஸ் ஸ்ட்ரீட் ஃபுட் கொஞ்சம் போயிட்டுருக்கு.